ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். என்னடா மெயின் வீடியோ வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனல்ல 10 நாளா விதமா வித்தியாசமா ஷார்ட் வீடியோ போயிட்டு இருக்குதுங்க. மதியம் 2:30 மணிக்கு டெய்லி எவ்ரிடே வந்து வீடியோ வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு மெயின் வீடியோ போட்டுட்டு. சரி, இன்னைக்கு நான் வந்துட்டு நம்ம வீடியோல வந்துட்டு ஏத்தப்பழம் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காட்ட போறேன். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஏத்தப்பழம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்க. வித்தியாசமான முறையில சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஏத்தப்பழம் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். கேரளா ஸ்டைலில் 3 ஏத்தப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏத்தப்பழத்துக்கு பதிலாக வேறு பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏத்தப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பேனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பழத்தை வந்துட்டு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விட்டுறலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த கரண்டியால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். ரொம்ப மாவு மாதிரி ஆக வேண்டாம். இப்போ வந்து 1 கப்பு வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம இஷ்டம்தான், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 பழத்துக்கான மிக்சர் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவையாக இருந்தால் நல்லது. கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பழம், தேங்காய், ரவை 3 சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரவை வேகிறதுக்காக 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் அப்படிங்கிற கணக்கில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். இல்லைன்னா பால் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும், ரவை சரியாக வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் தான் நான் சேர்த்துருக்குறேன். 1 பிஞ்சு உப்பு, இந்த இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை போட வேண்டாம், ஏன்னா ஏத்தப்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு, 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்து பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னு வைங்களேன், இந்த மாதிரி கரண்டியில் போட்டு ஒரு ஷேப், ஏதாவது ஒரு ஷேப் நம்ம வீட்டில் வந்துட்டு எது இருக்குதோ அதை வச்சு ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக ஒரு காஞ்ச திராட்சை எப்படி வச்சுக்கலாம். திராட்சை இல்லைன்னா பாதாம், முந்திரி பருப்பு அது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு டிசைனாக இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் எடுத்து ஷேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா இருந்த மாவு இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ, 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, நம்ம விருப்பம்தான். ரவை போட்டிருக்கனால எண்ணெய் வந்து ஜாஸ்தி உரியாது, நம்ம போட்டிருக்கிற ஆயில் வந்து அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் வந்து தைரியமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். 1-2 தடவை நம்ம திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஏத்தப்பழம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிட்டே இருப்பீங்க. ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து இது சாப்பிட்றப்போ நமக்கு இதில் வந்து ஆயிலே இருக்காதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.